இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் ஆக்டர் ரன்பீர் கபூர் அவருக்கு டீவியேட்டட் நேல் செப்டம், அதாவது மூக்கு நடுத்தண்டு வளைவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இந்த மூக்கு நடுத்தண்டு வளைவு வெளில மட்டும்தான் வளைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளில நேராக இருந்தால் கூட உள்ள மூக்கு நடுத்தண்டு வளைஞ்சிருக்கலாம், அதனால மூக்கடைப்பு ஏற்படலாம். உங்களுக்கு டீவியேட்டட் நேல் செப்டம் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு வீட்லயே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க. முதல்ல உங்களுக்கு மூக்கை ஒரு சைடு பிளாக் பண்ணி இன்னொரு சைடு பிரெத் எடுக்கும் போது பிளாக்டா ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் இருக்கலாம். இதை நீங்க ரெண்டு சைடும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு எந்த சைட் பிளாக்கா இருக்கோ அந்த சைட் மூக்குக்கு சைடில் இருக்கிற ஸ்கின்னை இப்படி இழுத்துட்டு பிரீத் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் ரிலீஃப் ஆகும். அந்த மாதிரி ரிலீஃப் ஆச்சுன்னா அது டிஎன்எஸ்க்கான பிளாக்காக இருக்கலாம். மூணாவது, உங்களுக்கு ஒரு சைட் படுக்கிறப்போ மூக்கு பிளாக் ஆகும், இன்னொரு சைட் படுக்கிறப்போ ரிலீஃபாகவும் இருந்துச்சுன்னா அது டிஎன்எஸ்னால பிளாக்காக இருக்கலாம். நாலாவது, உங்களுக்கு அழுத்தி மூச்சு இழுக்கும் போது இந்த மூக்கோட சைடு கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது டிஎன்எஸ்னால இருக்கலாம். உங்களுக்கு லாங் டேர்மா இந்த மாதிரி மூக்கு நடுத்தண்டு வளைவு இருந்துச்சுன்னா அதனால மூக்கு அடைப்போ இல்ல மூச்சு விடுறதுல கஷ்டமோ இல்ல கொரட்டை கூட இருக்கலாம். இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு டிஎன்எஸ் இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும்.